அண்ணா ஒரு 5 நிமிஷம் பேக் பேக் பண்ணிட்டு இருக்கா. What the hell is this, Joe? கொஞ்சம் வேலை இருந்தது அதான் இப்ப முடிஞ்சிரும். Uncle சொன்னாரு that you will be late. What do you think I'm doing in office? Eating samosa? Shit. What the fuck? அது யார் பாப்பா? யார் இது? நெய்பர் தான். Oh, இங்க பாருங்க neighbor. I don't know why these girls are always late for each and everything. அண்ணா வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம். அந்த டைம்க்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். I don't drink coffee. Do you have something cool? நான் நேத்து கொடுத்த அந்த ஃபேஷன் ஃப்ரூட்ல ஜூஸ் போட்டு கொடு. Nice. Thank you. வாங்க. ஓவர் ஆக்ட் பண்ணி மாட்டி விட பாக்குறியா? கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கணும்னு நினைச்சுதான். ஒரிஜினல். என்ன ஓவர் ஆக்டிங்டா? இல்ல சேஃப்டிக்காக. கொஞ்சம் தண்ணி கூட. இந்தா குடி. சூடா எதுவும் வேணாம். சில்லுன்னு ஏதாவது கிடைக்குமா? வா. பாரு, 1/2 hour தான் நமக்கு இருக்கு. ஓகே அண்ணா? போடி. என்னாச்சு? லெமன் ஜூஸ் வேணுமா? லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. அப்புறம் நீ பேசாம ஜோவோட அண்ணன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாம வரதை விட்டுட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு. இதுக்கப்புறம் நான் போய் ஜோவோட அண்ணன் இல்லைன்னு சொன்னாலும் அந்த நம்ப போறது இல்ல. முதல் தடவை கிஸ் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கண்ணத்து மேலே கை வச்சிட்டு. எனக்கு அடிக்க தான் தெரியும், கிஸ் பண்ணலாம் தெரியாது. நான் இதுல PhD முடிச்சிட்டு தானே வந்திருக்கேன் இங்க. ஐயோ என்னோட ஃபுட்டு கருகிடுச்சு. சரியான சூடுல. ஆமாடா பைத்தியம். ரூமுக்கு போலாம். ரூமுக்கா? வா. என்ன குக் பண்ணிட்டு இருக்க? செமையா இருக்க ஸ்மெல்லு. டேய் இது நான் யூடியூப்ல பார்த்த ஒரு ஸ்பெஷல் மட்டன் ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை செப்பரேட்டா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நைஸா அதை கிளறி விடணும். அப்புறம் உனக்கே தெரியும் ஐ எம் a born. நான் கிச்சனுக்கு வந்தது ஸ்பாட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏண்டா பரத், அறிவு கெட்டவனே, எங்க தான் போய் தொலைஞ்சியோ? அடி பிடிச்சிருச்சு இது வேற. அந்த வீட்டு வேலை முடிஞ்சிச்சா இல்லைன்னு பாக்குறியா? அந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணு. என்னடா உப்பு கரிக்குது? உப்பா சூடுல அதனால. பேட். தோ வந்துடுறேன். கர்த்தரை இப்படி அசிங்கப்படுத்துறது. எனக்கு என்ன ஆச்சு? ஓகே. ஷானு, சும்மா இரு. என்ன? ஷானு,
நான் தெரியாம நினைச்சேன் நான் அம்மு சொன்னதான் வேணான்னு. ஐம் சாரி. ஷானு 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 போகாத, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஷானு ஷானு ப்ளீஸ் நில்ல ஷானு. ஷானு, என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த ஆணும் ஹக் பண்ணதில்ல. என் அப்பா கூட. ஏன்னா இந்த இந்த ரூம்ல என் தம்பியை தவிர வேற யாருமே வந்ததில்ல. அதான் அதான் டக்குன்னு நீ பக்கத்துல வந்தப்போ ரியா, எனக்கு புரியுது, பிரச்சனை இல்லை. டேக் யுவர் டைம். கரெக்டா கிஸ் பண்ணிட்டேனா? காதல் சிறகோடு கண்மணி. அது என்ன? ஒன்றும் இல்லை. நான் உன்னை காமிக்கட்டுமா? அட, என்ன இது? போட்டோ. நம்ம இதை எப்போ எடுத்தோம்? எனக்கு ஞாபகமே இல்லையே. சாருக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுல்ல? ஷானு, பாப்பா என்னை உதைக்கும் போதும், உமா என்னை திட்டும் போதும், என் அக்கா என்னை குறை சொல்லும் போதும், ரேகு என்னை பார்த்து அழும்போதெல்லாம், this is only thing which gives me happiness in this hell. இது எனக்கு யார் கொடுத்தான்னு தெரியுமா? அம்மு தானே? டாட்டு. அவனா? அவன் இப்போ அந்த பக்கத்து தெரு கடையில் உட்காந்து நல்லா பிரியாணி அமைக்கிட்டு இருப்பான். பசிக்குதா? ஆமா, காலையிலேருந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. ஐயோ, என்னோட டேடி நல்லா சாப்பிடலைன்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிடும். இல்ல, என்னோட சொந்த டெடி பேர். அப்படின்னு இந்த கறி ஒன்று கடிச்சுக்கிட்டுமா? நீ என்ன எத்தனை வாட்டி கிஸ் பண்ணிருக்க? 3. 3? 2 இல்ல? தோ இப்போ. நித்யானந்தாவின் கைலாசா நாடு உண்மையிலேயே எங்குள்ளது என்ற கேள்விக்கு விடைகாண கோடிக்கணக்கானவர்கள் ஆர்வமாய் 11:45. ஏதோ அதற்கான விடை கிடைத்துவிட்டது. ஷோ, என்ன? உங்க ரொமான்ஸுக்கு நடுவில் வந்ததுக்கு சாரி. ஆனா டைம் ஆயிடுச்சு, போகணும். வர. ம். ஜோ, ஒரு போட்டோ எடுத்து தரியா? என்னோட மெமரி ஃபுல்லா ஆயிடுச்சு மச்சான். உஃப், அங்க லைட் கம்மியா இருக்கு. இப்படி நிக்கிறியா? அப்படியா? நட. அடியே இங்க பாரு.